ஸோ லைஃப் லெசன் 2024 பற்றி பேசணுன்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். அது நினைக்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததா, சரி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணி வைப்போம். அப்போ தான் வந்துட்டு அடுத்த வருஷம் இதுலேருந்து நிறைய லெசன்ஸை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் இது வந்துட்டு 2024 மட்டும் சார்ந்ததில்லை. இத்தனை நாளில் நம்ம கடந்து வந்த எல்லா விஷயத்துங்களும் சேர்த்து சில மிஸ்டேக்ஸ் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதில் நான் ஃபேஸ் பண்ண சில விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபேஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்துட்டு லீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு மணி வந்துட்டு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ வசதி வாய்ப்புகள் நம்மளை யார் எப்படி பார்த்துக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் ஏர்ன் பண்ணுற மணி அப்படிங்கிறது மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சே ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸில் நம்ம இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச தொழிலை வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மூணாவது வந்துட்டு ஹெல்த்து தான் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வைக்கணும். நான் ஏன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைக்கிறேன்னா, ஹெல்த்து சரியாக இருக்கணும்னாலே நம்ம மைண்டு சரியாக இருக்கணும். ஸோ நம்ம மைண்டை பாதிக்கிற விஷயமே வந்துட்டு நாம் பழகிற மனுஷங்கிட்ட இருந்தால் நிறையா டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படிங்கிறனால நான் ரிலேஷன்ஷிப்பை அங்கே வைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஹெல்த்துக்காக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நமக்கான ஒரு டைம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். அது அந்த 1 மணி நேரத்தில் நமக்கு பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் பண்ணணும். நம்ம ஆசைப்படுற ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்காகட்டும், நம்மளோட வந்துட்டு ஃபிட்னஸ்க்காக ஆகட்டும், நம்மளோட வந்துட்டு ஃபுட்டுக்காக ஆகட்டும், நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்கு பார்க்குறதாகட்டும், பழகிறதாகட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு புக்கு படிக்கிறதா இருந்தாலும் ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்துட்டு சேவிங்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு சேவிங்ஸ் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் 2 ரூபா சேவிங்ஸுங்கிறது ஒன்று இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ண தெரிஞ்சால் அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். பட் இப்போயே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் பேச விரும்பல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை கூடவே பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு கோல்டு சீட் போடுறது. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். முன்னாடியெல்லாம் அதெல்லாம் நிறைய பண்ண முடிஞ்சுது. இப்போலாம் வந்துட்டு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற ஒர்க் ஆகட்டும், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணாலும் ஆகட்டும், நம்மளோட ஒரு இண்டிவிஜுவல் என்னமோ அதை நம்ம எப்பயுமே வந்துட்டு காப்பாற்றிக்க பார்க்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளோட வேல்யூவிலிருந்து 1% கூட நம்ம கீழே இறங்கி போகவே கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம சில நேரம் வந்துட்டு ஒரு சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால, இல்லைனா வந்துட்டு யாருக்காவது பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னாலையோ, இல்லை வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லையோ பார்த்திங்கன்னா நம்மளோட சுயத்தை வந்துட்டு நம்ம நிறைய இழக்கிறோம். அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நம்மளால் அடுத்த கோலுக்கு வந்துட்டு போக முடிய மாட்டேங்குது. நம்ம நினச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம லெவல்லேருந்து இறங்கவே கூடாது. இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு படத்தில் கவுண்டமணி வந்துட்டு பண்ணும் அப்படி இல்லை. ஸோ வேலையை விட்டுட்டு போயிட்டால் மறுபடியும் வேலைக்கு வரும்போது அதே 50 ரூபா சம்பளத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. ரெண்டாவது வந்துட்டு இந்த செட்டு சேர்ந்து பண்ணுறது. ஸோ ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிதுன்னா பரவாயில்ல. பட் மேக்ஸிமம் நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எங்கே அவங்களால நம்ம வளர்ந்துடணுமோ அப்படிங்கிற ஒரு பொறாமை பிடிச்சவங்களாவே தான் இருக்கிறாங்க. அதனால் செட்டு சேராமல் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு லெசனாக வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தங்க கேட்காம போய் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். யாருக்குமே வந்துட்டு ஒருத்தங்க கேட்டால் உதவி பண்ணலாம், இல்லைனா யாருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கும் போய் நம்ம உதவி பண்ணலாம். ஆனால் வாலண்டியராக நம்ம போய் யாருக்குமே எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப பெரிய லெசன்ஸ். ஏன்னா வந்துட்டு நம்ம கேட்காமலே பண்ணும்போது அதோட வேல்யூ அவங்களுக்கு புரியறதே கிடையாது. கடைசி என்ன ஆகுதுன்னா, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்துடுது. ஸோ அதை நான் ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு இது தேவைப்படும்னு முன்னெச்சரிக்கையாக போய் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சம்டைம்ஸ் வந்து மழை வரணும்னு முன்னெச்சரிக்கையாக இருந்தால் வரமாட்டேங்குது. ஸோ கண்டுக்காம விட்டோன்னா வருது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் நம்மளால் முடிஞ்சதில் இருந்து 50% பண்ணலாம். ஃபுல்லாக கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக பண்ணனா நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கணக்காக வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே அன்றைக்கி டே டு டே லிஸ்ட் வந்துட்டு ஒன்று எழுதணும்னு நினைக்கும். நான் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, பண்ணலைன்னாலும் சரி, இல்லை ஒரு விஷயம் நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று தோணுது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் தோணாலும் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போல்லாம் நிறைய எழுதுகிறேன். ஸோ அதனால் எங்கேயாவது ஒன்று கிறுக்கியாவது வச்சிடணும். கிறுக்கி வைக்கும்போது திரும்ப நாம் அதை எடுத்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அப்படி கைப்பட எழுதும்போது நம்ம மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீ இதை பண்ணணும்னு நினச்சேன், நீ இன்றைக்கி இதை பார்த்து இதை செஞ்சேன் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது இன்றைக்கி நம்ம செய்கிற செயலில் இருந்து தான் விளைவுகளாக தான் அது இருக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சரியாக இருக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். ஸோ இது இத்தனை வருஷம் என்னோடய லைஃப் ஜேர்னிலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இதிலேருந்து நிறையா சரி பண்ணி அடுத்த ஒரு ஜேர்னிக்கு போகணுன்னா
மிஸ்டேக்ஸை சரி பண்ணாலே நமக்கு தேவையான ஒரு கோல் வந்துட்டு ரீச் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். இதை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு எப்படி ஒரு எல்லாத்தையும் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவோமோ, எப்படி எல்லாமே வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி தான் ஒரு நியூ இயர்னு வரும்போது நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருப்போம், இல்லைனாலும் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு எப்படி சிலரை பிடிக்கலையோ நம்மளை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நாம் எப்படி சிலர்கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்கிறோமோ அந்த மாதிரி நம்மளை ஒதுக்கி வைக்கணும்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆனால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளால் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் வந்துட்டு நம்மளோட மைண்டு. சுற்றில என்ன நினைப்பாங்களோ, ஏது நினைப்பாங்களோ, அதாயிடுமோ இதாயிடுமோ, இவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களும் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரோட குட் புக்லேயுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயமும், எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம நல்லவங்களாவே தெரியணுங்கிற ஒரு நினைப்பும் வந்துட்டு நம்மளை ரொம்ப 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 டவுன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த திங்கிங் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் எதுவுமே சரியாக பண்ண முடியல. பிரச்சனை என்னென்னா அதுதான், எல்லாருக்கும் பண்ணணுங்கிறத விட எதையுமே சரியாக பண்ண முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தேவையான நல்ல விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நல்லதை பார்த்து நல்லதை பேசி அவங்க கூட பழகி நல்லபடியாக ஒரு ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள்.